ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தை அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக நிலைகளின் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய நற்பலன்கள்லாம் என்னென்ன, நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆவாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆயுள் மற்றும் தொழிலுக்கான மகத்துவம் படைத்தவராக இருக்காருங்க. அதனால் நீங்கள் குறிப்பாகவே எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை நிறைந்தவர்களாகவும் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கின்றவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள். புரிதல் திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால் குறிப்பாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக அமையப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு தசாப்தத்தின் சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. தொழில் வாழ்க்கையில் ஏற்றம், பணி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த திருப்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த வெற்றிகள் என நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் பயிற்சியில் ஆர்வம் கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். பங்கு சந்தையில் ஆர்வம் கொண்டவர்களாக தங்கள் நிதி நிலையை மேம்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நிலையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் உரிய காலத்தில் பெறக்கூடியதாக இருக்குங்க. சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் எச்சரிக்கையுடன் இருங்க. எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய நாட்களாகவே இருக்குங்க வரக்கூடிய நாட்கள். குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் பணியாற்றும் வாய்ப்பினை கொண்டு வரக்கூடியதாக இருக்காரு. குருவின் நேர்மறையான பார்வை பார்த்தீங்கன்னா ஆன்சைட் வாய்ப்பை கொண்டு வரக்கூடியதோடு இல்லாமல் தொழில் வாழ்க்கையிலும் ஏற்றம் காண உதவுவதாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாடு பயணங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து உள்நாட்டில் விற்பனை செய்ய விரும்பும் நபர்கள் அதற்கான பணிகளை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடங்கலாம். நண்பர்கள் மற்றும் உங்கள் காதல் துணையின் ஆதரவின் மூலம் உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றியை காணக்கூடியதாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லதுங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உடல் எடை குறைப்பு முயற்சியில் இருக்கும் நபர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க ஆரோக்கிய உணவு பழக்கம் அவசியமான ஒன்றாக இருக்குது. ஆரோக்கிய வாழ்க்கை முறை மற்றும் போதுமான ஓய்வு உங்களுக்கு தேவைப்படுங்க. சர்க்கரை நோய் போன்ற நாள்பட்ட நோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் வாழ்க்கை முறையில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வெளியே உணவு உட்கொள்வதை தவிர்த்துக்கோங்க. திருமணம் முடித்த மகர ராசியினர் பார்த்தீங்கன்னா தங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் தங்கள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் சனி பகவான் உண்டாக்கும் தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் கடுமையான போட்டியை கொண்டு வரக்கூடியதாக இருக்காருங்க. பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிகள் உண்மையில் உங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் காணப்படும் குழப்பங்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாக இருக்காருங்க. எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்காரு. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு முக்கிய முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சி தொடர்புக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. சிறிய தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான முக்கிய முடிவும் எடுப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச முதலீடுகளை பெறுவீர்கள். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நபர்களின் ஆதரவு உங்கள் துறையில் உயர் பதவிகள் காண உதவியாக இருக்குங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் தொழில் திட்டங்களை செயல்படுத்துவதன் முன் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது கூடாதுங்க. பணியிட நண்பர்கள் பணிந்து கொள்வது கூடாது. நிதி நிலையில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்குங்க. அனுபவம் இல்லா தொழிலில் முதலீடு செய்வது கூடாதுங்க. அனுபவம் இல்லா நபர்களையும் கூட்டு சேர்ப்பது கூடாது. தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண குறுக்கு வழிகளை நாடுவதும் கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லா வகையில் செயல்படுத்துவது மிக மிக நல்லதுங்க. உங்கள் திறமைகளை பலனளிக்கா இடத்தில் பயன்படுத்தாதீர்கள். அதாவது உங்கள் திறமைகளை வீணடிக்காதீர்கள். உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் ஊக்கப்படுத்தும் இடத்தில் பணிகளை செய்யுங்கள். உங்கள் திறமைகளை வளர்க்கும் பணிகளை எடுத்து தைரியமாக செய்யுங்கள். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்காரு. காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களையே கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உங்கள் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குது. காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெற்றி காணும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. உங்கள் பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் காதல் திருமணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. உறவை புதுப்பிக்கும் வாய்ப்பும் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே திருமணம் முடிந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் குழந்தைகளின் வழியே ஒரு நற்செய்தி பெறக்கூடியதாக இருக்குங்க. தங்கள் குடும்பத்தின் நலனை காக்கும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாங்க. மன வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஒழுக்கத்தின் பலனாக எதிர்பார்த்த மாற்றங்கள் நிறைய நிகழக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 6, 12ஆம் இடத்தில் கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதுங்க. சுக்கிரன், புதன், குரு ஆகியோர் 6ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருக்கின்றனர். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் அமர்வார்கள். ராசியின் செவ்வாய் அமர்வதால் கோபம் அதிகமாக வருங்க. கவனமாக இருந்துக்கங்க. சுறுசுறுப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பணவரவு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் ஆரம்பத்தில் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. பயணங்களின் மூலமாக நன்மைகளே ஏற்படக்கூடியதாக இருக்குது. வெளியிடங்களில் இருந்து காசு பணம் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குங்க. தடைகள் விலகக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்குது. கட்டடம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஹோட்டல், ரிசார்ட், பாஸ்போர்ட் கடை வைத்திருப்பவர்கள், திருமண தகவல் தொடர்பாளர்கள், திருமண கான்ட்ராக்டர்கள், ஈவெண்ட் மேனேஜர் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அதாவது வரக்கூடிய நாட்கள் ஒரு நல்ல வருமானத்தையே தரக்கூடியதாக இருக்குது. ராசியில் 4 கிரகங்கள் அமருவதால் செவ்வாய் சுபத்துவம் அடைவதால் சுறுசுறுப்பு அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக பல்வேறு பாதிப்புகளை சிக்கல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேகத்துடன் பணியாற்றக்கூடிய நாட்களாகவே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு எதுவும் இல்லை. கடந்த காலத்தில் எந்தெந்த இடங்களில் தப்பு செய்தோம் என்னென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் கவனமாக பண்ணிக்கோங்க. குருவோட பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு எதுவும் ஏற்படுங்க. அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் வந்து போகும் என்பதில் கவனமாக இருந்துக்கோங்க. ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ராசியோட லக்கணத்தில் புதனும் சந்திரனும் இணைந்து இருக்காருங்க. குரு பார்வையில் அமைந்திருப்பதால் பாசிட்டிவான நிலைமை அமைப்புகளே உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. நல்ல மன வாழ்க்கை அமையுங்க. திருமண வாழ்க்கையும் அமையும். பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை பாதிப்புகளில் மிக மிக கவனம் தேவைங்க. வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. பேச்சில் கவனம் தேவைப்படக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருப்பதால் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்குது. வாக்குவாதத்தை ஈடுபட்டால் தேவையில்லாத மன கஷ்டங்கள் உங்களுக்கு வருங்க. பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி வெள்ளை கொடி காட்டுவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாகவே இருக்குங்க. கணவன் மனைவி வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது, பேசுவது ரொம்பவும் நல்லது.
உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக ஆகக்கூடிய நாட்களாக இருக்குங்க. பேச்சினை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் பேச்சினால் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக கவனமாக இருந்துக்கோங்க. கடன்கள் கேட்டால் கிடைக்கும். கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. நிறைய மன கஷ்டங்கள் நீங்க பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்குது. பெரிய மாற்றங்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குங்க.